போய் சொல்லுவோம். சொல்லுங்க. அம்மன் பேர் ஸ்ரீ சௌந்தர்யா கனகாம்பிகை. அம்மன் பேர் ஸ்ரீ சௌந்தர்யா கனகாம்பிகை அம்மன் பேரு. சரி. சிவன் பேரு அதுல்ல நாதேஸ்வரர். அதுல்ல நாதேஸ்வரர். அண்ணாமலையார். என்னப்பா? வயசான காலத்துல இருந்தது. உள்ள குழந்தையும் வயசான காலத்துல இருந்தது. எப்படி சொல்ற பாருங்க குழந்தை பையன். ஆமா. கீழே இருக்குது கங்கை அம்மா கோயில். அது பாண்டவர் கோவை எங்க இருக்கு? நேரடி விநாயகர் நம்ம சிவனுடையது. வணங்கிங்க. இதான் முன் வழி. அங்கே வண்டிக்காரர் அப்படி வந்து நிறுத்திட்டு இப்படி வருவாங்க. சரி. இது கங்கை அம்மா கோயில் வணங்கிங்க. அது பாஞ்சாலி கோயில் வணங்கிங்க. நல்ல கோயில். பாஞ்சாலி குளிச்சது பீமனுடைய பாதம். இது மாதிரியே இருக்கு பாருங்க, தண்ணி நிற்குது. இதுதான் பீமனுடைய பாதம். அந்த அம்மா பாஞ்சாலி குளிச்சது குளம். பெருசு நீட்டாக இருக்கிறது தாமரை குளம் தாண்டா. பாண்டவருக்காக இது உள்ள இருக்கு. 5 ரூம். இதோ செங்கல் கட்டிக்கிது பாருங்க. இந்த வேலி கட்டிக்குது. கம்பி வேலி செங்கல் பாறை குடஞ்சி 5 ரூம் பண்ணி 1 வருஷ காலம் ஒளி மரம் ஒளி பாண்டவர் 5 பேர் தான். அப்படியே வந்து கங்கை அம்மா கோயிலால் கொஞ்சம் வழி இருக்குது. இந்த மாதிரி வரணும். அப்படி வந்தீங்கன்னாக்கா இந்த ரூம் இந்த இவங்க யாரு? கங்கை அம்மன். இது பாருங்க பாண்டா எங்க பீமனோட பாதம். பீமன் வந்து இந்த ஆயுத கோடிதாங்க. கோட்டத்துல தங்கத்தை இருக்குதுக்கா. எங்க இருக்கு? இது உள்ள தண்ணி வடிக்கிறாங்க எடுக்கிறதுக்கு. பாப்போம். இல்ல பாத்து பாத்து பாருங்க. இந்த கோவில் பத்தி இவ்வளோ சொல்றீங்களா? உங்க பேர் என்ன? ஹரிஷ். ஜீவா. ஜீவா. பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து உள்ள போட்டு போவாங்க. இதான் பாண்டவர் குகையா? இத தண்ணி நிக்காது இல்ல. இது சாந்து போய். இதெல்லாம் பாண்டவர்கள் இல்ல. ஒரு வருஷம் தங்கிட்டு இத பாருங்க அக்கா. பாண்டவர்கள் இதுல இந்த சந்துக்கு இதுல மூட்டாங்க. இது இங்க வச்சு எடுத்துனா நமக்கு இந்த சந்துல போயிராது. எப்படி? இந்த சந்துல போகிறாரு. அங்க இங்க ஒரு சந்து இருக்குல்ல. இங்க ஒரு சந்து. அந்த சந்து தான் வெச்சங்கடி வந்து தின்னா சந்து வந்து என்ன பண்ணாரு? விளக்கு ஏத்தி அங்க ரூம் பண்ணாரு. தங்கி அங்க பாருங்க சாக்கு இங்கதான் உட்காந்து எல்லாமே பண்ணாரு. அப்பெல்லாம் இங்க அழகா இருக்கும்க்கா. இந்த பாடெல்லாம் அழகா இருக்கும். செடி கொடி எதுவுமே இருக்காதுக்கா. எப்படி சின்ன பசங்க நட்பு நல்லா இருக்கா? நல்லா. தம்பி பேர் என்ன சொன்னா? கடுகு சிரித்தாலும் ஏறிடலாமா? இப்படி என்னது? பீமன் தாயவல்லன கோடி. பாருங்க மத்த வல்லனுங்க பாருங்க. 6 பேர் வல்லனாங்க பாருங்க. பாருங்க எல்லாத்துலயும் இருக்குது. எல்லாத்துலயும் இருக்குது. இத பாருங்க. எங்க ஒண்ணு இல்ல. எங்க ஒண்ணு. இத பாருங்க அக்கா இங்க ஒண்ணு. என்னடா 4 பேர் இருக்கு. எல்லாம் இருக்குதுக்கா. இதான் பீமன். இதான் சாப்பிடும் பீமன் கோலம். கால் பாதமா? அங்க பாருங்க பீமன் இல்ல. இந்த கட்ட விரலா? அங்க புளிய. இங்க நல்லா ஐட்டி. அங்க வந்து இந்த கட்ட விரல வச்சு சிமிட்னாரு. அதுக்கு அந்த கட்ட விரல வச்சு பாருங்க. அந்த கட்ட விரல சிமிட்னாரு பாருங்க.
ஆழம் பயங்கர ஆழமா? ம் கொஞ்சம் ஆளதான்க்கா. கொஞ்சம் ஆழந்தால காலடி தான் முட்டடி. ம் இதில் படிக்கட்டு வச்சு இதில் ஒரு சாமி வச்சு பார்த்துருக்காங்க. ம் சாமி வச்சு தவாரம் மீது மஞ்சள் வச்சாங்க. இல்ல மஞ்சள் வச்சாங்க. அல்ல மீன் நாட்டுமா? ம் பாருங்க இந்த புல்லெல்லாம் விளக்கி எல்லாத்தையும் எடுத்து கேட்டுக்குள்ள போட்டு டிராக்டர்ல எடுத்துட்டு அங்கே பாருங்க அந்த தங்க தெரியுது அங்கே வச்சுருக்குறாங்க. அங்கே தேரா எங்கே இருக்கு? உள்ள உள்ள தங்க தெரியுது. இது 200 ஆழம். இது சமாயம் 200 ஆழம். சமாயம் பூமி எதில் போகும். ம் அதனால யாரும் பயந்து இறங்க மாட்டாங்க. ம் அதனால இங்க 4 ஜேசிபி வந்து ம் ஒன்று தூக்கி என்னது கிரேன். அந்த கிரேன் சாமி பார்த்து திண்ணாமலை காய்ச்சி குத்தாது. ம் இங்க இருந்து பாருங்க திண்ணாமலை பாவம். ம் இங்க இருந்து திண்ணாமலை இங்க இருந்து காய்ச்சி குத்தாது. இதான் சிவன் மேல தேனுக்குது பாருங்க. ம் அங்க இருந்து பாருங்க அது உலகந்த பெருமாள் கோயில். அது ம் எதிராக உலகம். இதான் இது மண்டபம்க்கா. இதுதான் சாப்பாடு செஞ்சு சாமி கொடுப்பாங்க. ம் இதான் மண்டபம். ஆ ஆ இதெல்லாம் ஒரு கொடுப்பியா? வாய்ப்பில்லை. மூணா திருவண்ணாமலை காட்சி கொடுத்தாரு. மலை மலை கரெக்ட் கரெக்ட். ம் இங்கிருந்து பார்த்தா மகர அந்த ஜோதி தெரியுமா? திருவண்ணாமலை ஜோதி. இந்த மலை தெரியுதுல்லம்மா கூட. எனக்கு தெரியுது. சின்ன வயசுல ஞான சம்பந்தர் பாதமா இது. காலடி தான். அப்படியா? நேரில் அப்பா எவ்வளோ வருஷத்துக்கு கீழே ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க நிறையா. தாயம் விளையாடிருக்காங்க, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அட்டாசம் அட்டாசமாக இருக்கு. சரி சரி. ஆ இந்தா. ம் நிறைய பேர் வருவாங்களா? நிறைய. ம் கஜலட்சுமி அம்மன்ல பாலமுருகன். பூதேவி பூதேவி. இது ஒரு பதிகம் போல. இதெல்லாம் தான் அந்த காலத்து. இருப்பாரா இல்லையா? கோவில்லாம் வந்து சுத்தம் பண்ணுவாங்களா? சுத்தம் பண்ணி கோபுரம் தான். கோபுரம் முடிஞ்சிச்சுன்னா பாருங்க. ம் வயிறுகளுக்கு எல்லா கையிலையும் ஆயுதம் இருக்குல்ல. ம் அதனால இது சங்கரமூர்த்தி. ம் சன்னி சக்கரை. ம் இவரு சூளமும் அவங்க வயிறு கத்தி அவங்க சூடு.
பெரியதாக இருக்குது சிவன் கோயில் கூட பார்த்தா வாராகி கரடம். மூணு பேரும் விநாயகர் ஒன்றா இது நடமுள்ள விநாயகர் டான்ஸ் ஆடுறது பார்த்தேன் நடன விநாயகனா நர்த்தன 8th வந்து பாஞ்சாலிக்கு பாஞ்சாலி பிடிச்சதுல பீமனோட பாதம் நடுவில் இருப்பாங்க போய் சொல்ல மாட்டேன். இதோ பாருங்க வீட்டில் உள்ள எழுதிருக்காங்க, படிச்சு பாருங்க. 2003 கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. ஜப்பான்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி சார் 2 வருஷம் ஆள் வச்சு செஞ்சு ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. நகராசன் இதோட எப்போ கும்பாபிஷேகம்? இப்போ அந்த போய் ஆவணி மாதம் கும்பாபிஷேகம். இந்த கோபுரம் வேலை மட்டும்தான் இருக்குது. உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. கும்பகோணத்துலேருந்து வந்து செய்கிறாங்க. வாரக்கடியெல்லாம் வந்துருக்குது. அது சாரம் கட்ட போகிறாங்க 2 நாளில். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கும்பாபிஷேகம் தான். அந்த பெயிண்ட் கொடுக்குறாங்க. அது